ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கார் பஞ்சர் ஆச்சுன்னா ஸ்டெப்னி டயர் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிரைவிங் டைமில் ஆக்சிலேட்டர் பிரேக் ஒரு டைம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு மாற்றி அமுத்திடுறோம் இல்லையா, ஆக்சிலேட்டருக்கு பதிலாக பிரேக்குக்கு பதிலாக அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சர் ஆன டயரை விட்ருங்க. மீதி 3 டயர் இருக்குது இல்லைங்களா, 3 வீலில் ஏதாவது ஒரு வீலுக்கு இந்த மாதிரி கீழே கல் கட்டிக்கோங்க. ஏன்னா வண்டி நகராமல் இருக்கும். பாருங்கள், ஜாக் ஏற்றுறது வந்து பாருங்கள் இந்த இடத்துல வச்சு ஏற்றணும். பாருங்கள், அப்படியே வச்சு காட்டுறேன். இந்த இதில் தான் வைக்கணும். இந்த இடத்துல வீல் நட் லூஸ் பண்ணதுக்கு முன்னே முதல்ல ஜாக் போட்டு லைட்டாக டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஹைட் பத்தலைன்னா கீழே வந்து பிளாட்டை கல் கொடுத்துக்கலாம். கிட்ட ஜூம் பண்ணி காட்டுங்க. இதில் போட்டுட்டு ஃபுல் டைட் பண்ணுறது வேணால் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு வீல் நட் லூஸ் பண்ணிக்கலாம். வாங்க. முதல்ல டயர் பஞ்சர் ஆச்சுன்னா ஸ்டெப்னி மாற்றும்போது ஜாக்கி ஏற்றாதுக்கு முன்னே வீலை லூஸ் பண்ணிடணும். லைட்டாக 4 நட்டுமே லைட்டாக லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிவிட்டு ஜாக்கி வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கணும். நமக்கு போட்டு இந்த மாதிரி மாற்றிட்டு கழட்டி எடுத்துடுறீங்க. புரியுதுங்களா? திருப்பி அப்படியே நமக்கு புது டயரு ஸ்டெப்னி பஞ்சர் போட்டுக்கிற டயர் இருக்குது இல்லையா, அது போட்டு இப்படி மாற்றுறீங்க. போட்டு நல்லா டைட் வச்சுருங்க. இப்படி டைட் பண்ணிவிட்டு இந்த ஜாக்கி வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு நெட்டு வந்து ஃபுல் டைட் வைங்க. அப்படி நைட் டைட் பண்ணும்போது மேல் நெட்டு கீழ் நெட்டு திருப்பி இப்படி நேருக்கு நேராக பண்ணணும். இது ஒன்று மாற்றி ரவுண்டாக பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மேல் நெட்டு, அப்புறம் கீழ் நெட்டு, அப்புறம் சைடு ரெண்டும் டைட் பண்ணிக்கோங்க. இந்த வீல் கப்பு போட்டுருங்க. போடும்போது இந்த ஏர் செக் பண்ணுறது இது வருது இல்லைங்களா, பின்னு இந்த இடத்துல பாருங்கள் ஹோல்ஸ் கொடுத்துக்குறாங்க. அந்த ஏர் செக் பண்ணுற இடத்துல பாரு இப்படி வைக்கணும். ஒரு வச்சுட்டு லைனாக தட்டிக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஜாக்கி கட்டிட்டு எடுத்துருங்க. நண்பர்கள், அதே மாதிரி இந்த சில நண்பர் கேட்டிருக்காங்க, பிரேக்கு ஆக்சிலேட்டரு ஒரு டைமு மாற்றி அமுத்திடுறோம். ஏன்னா இப்போ பிரேக் அழுத்தும்போது தெரியாமல் ஆக்சிலேட்டர் அழுத்திடுறோம், ஆக்சிலேட்டர் அழுத்தும்போது தெரியாமல் பிரேக் அழுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கேட்டிருக்காங்க. அதுக்காக இன்னொரு வீடியோ இதில் ஜாயின் பண்ணி போடுறோம். பாருங்கள், இப்போது பிரேக் இல்லைங்களா, இதுக்கு நேராக கால், இந்த துதி கால் கீழே அப்படி வச்சுக்கோங்க. பிரேக்கும் நீங்கள் அப்படியே அழுத்திக்கலாம், அப்படியே ஆக்சிலேட்டரும் அழுத்திக்கலாம். இது கொஞ்சம் பழகுற வெள்ளியும் இதுவும் அழுத்திக்கலாம், மாற்றி இந்த பக்கம் இப்படி அழுத்திக்கலாம். புரியுதுங்களா சொல்கிறது? ஆக்சிலேட்டர் இப்படி ரன்னிங்கில் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே பிரேக் போடணும் போது கிளச் மேலே கால் இப்படி வைங்க. எப்படி கொண வைக்கக்கூடாது, இப்படி வைங்க. ஃபுல்லாக அழுத்துங்க. பிரேக் வந்து லைட்டாக மெயில்டாக அப்படி அழுத்துங்க, ஃபுல்லாக அழுத்தக்கூடாது. சும்மா மெயில்டாக அழுத்தினா போதுமான.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.